ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் அருமையான அண்ட் ஆரோக்கியமான கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, புளி சூப்பராக நல்லா மசாலாலாம் வறுத்தரைச்சி செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பொடி தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா 6 சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். இது வறுபட்டு நல்லா வாசம் வந்துருச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 20லேருந்து 25 போல் சின்ன வெங்காயம் போட்டுடலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கூடவே சின்ன பல்லாம் ஒரு 20லேருந்து 25 பல்லு பூண்டு. இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி போட்டுடலாம். பெரிய தக்காளினா 1 போட்டுக்குங்க. நான் சின்னதாங்காட்டி 2 போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு புளி தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு குழம்பு வந்து நல்லா குறைஞ்சி பச்சை வாசல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் உப்பு போடணும், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ மூடி போட்டுடலாம். போட்டுட்டு இது நல்லா குழம்பு சுண்டி வரட்டும், பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. வாவ், பாருங்கள், நம்மளோட கருவேப்பிலை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப டேஸ்டான. அதுக்குள்ளே சாப்பாடு விசில் வந்துருச்சு. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப டேஸ்டான இந்த கருவேப்பிலை குழம்பை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கார்லிக் கருவேப்பிலை கறி ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து கருவேப்பிலையில் செஞ்ச குழம்பு மாதிரியே இருக்காது, அவ்வளோ ருசியாக இருக்கும் காரக்குழம்பு. நீங்களும் இது போல் காரக்குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மெயினாக பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வாரம் ஒரு டைம் இதை கண்டிப்பாக செய்யுங்க. அவங்களோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவும். அதோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.